பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து யோசுவாவை பார்த்து எந்த வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து, திடனில்லாத உங்களை பார்த்து, பயந்து நிற்கிற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார். உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இந்த காலை வேளையில இந்த வேத வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? திடமனதாயிரு. ஒருவேளை நீங்க அநேக காரியத்துல ட்ரை பண்ணி எல்லாம் செயலிழந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படி என்று சொல்லி உங்க இருதயத்தினால நீங்க சோர்வடைந்து, நீங்கள் ஒருவேளை நீங்கள் பலவீனம் அடைந்து, நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், திடம் மனதாயிரு. திடன் இல்லாம இருக்கிறீங்களா? இது எப்படி இது நடக்கும்? இது நடக்குமா? இது முடியுமா? இது ஆகுமா? அடுத்தது என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள். பாருங்க எவ்வளவு அழகா இந்த வேத வசனம் சொல்லுகிறது. திகையாதே. ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், திகையாதே. ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பதட்டமும் பயமும் வந்துவிட்டால் தெய்வத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் குறைந்து போய்விடும். தயவு செய்து விசுவாசத்துல ஒரு நாளும் குறைந்து போய்விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து என்றும் உயிர் உள்ளவராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். அழகா இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு திடமனதாயிரு, 2வது சொல்றாரு திகையாதே, 3வது சொல்றாரு கலங்காதே. அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தோ நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர்ல கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஹார்ட் பேஷண்டா நீங்க இருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு லிவர்ல கல்லா இருக்கலாம், நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அநேக சரீரத்துல புண்கள் ஏற்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், உடைய வீட்டுல கடன் பிரச்சனை நிமித்தமா நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, பிள்ளைகளை ஸ்கூல் சேர்த்த முடியலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய என்றும் வல்லவராய், உண்மை உள்ளவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் உங்களுக்கு உதவிக்காரன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயரா இருப்பேன், நான் உனக்கு நன்மையானதை யோசிப்பேன் என்று சொல்லுகிறவர். அவர் நம்மளை கலங்க விட்டுருவாரா? தயவு செய்து கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட தான் இருக்கிறார். பாருங்க, அதுக்கு கீழே அந்த பேரா வாசித்து பார்க்கும் பொழுது, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நீங்க கலங்கி பயந்து திகைத்து என்ன செய்வதே என்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். யோசுவாவை பார்த்து சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை சத்திய துளிகளின் சத்தத்தின் மூலியமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு உணர்த்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு இருக்கிற பயத்தை விலக்கி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை உத்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து இறங்கி வருகிறதாம்? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அண்ட சராசரத்தையும் உருவாக்கின சர்வ வல்லவருடைய கரத்தில் இருந்து இறங்கி வருகிறது, பரத்தில் இருந்து இறங்கி வருகிறது. உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தெய்வம்,
உங்களுடைய பதட்டத்தை பார்க்கிற தெய்வம், நீங்கள் கலங்கி நிற்கிற நிலைமையை பார்க்கிற தெய்வம், நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது அந்த திகைத்து நிற்கிற நிலைமையில பார்க்கிற தெய்வம் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதுதான் அந்த பேராவில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா பார்த்து சொல்லும் பொழுது, யோசுவா பயப்படாத, யோசுவா கலங்காத, யோசுவா திகையாத, உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு என்ன வேணுமோ வழிகள் சவைப்படும், வாசல்கள் திறக்கப்படும், நன்மைகள் இறங்கி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களை பார்த்துதான் ஒருவேளை திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு திருமணங்கள் வாய்த்து நமக்கு இது உரிய ஆசீர்வாதங்கள், நமக்குரிய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பண தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து இந்த காலை வெளியில் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, அவர் உன் தெய்வம். சொல்லுங்க, இந்த வார்த்தை நீங்க சொல்லி பாருங்களேன். நான் பயப்பட மாட்டேன், நான் திகைய மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அவர் என்னுடைய தெய்வம், என்னை எந்த இடத்திலையும் கைவிட மாட்டார் என்று உடைய நெஞ்சில கை வச்சு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். அவர் திடப்படுத்துகிற தெய்வம், உங்களை சுகப்படுத்துகிற தெய்வம், உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற தெய்வம், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தால் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வல்லமை நிறைந்த தெய்வமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே தொடர பண்ணுமே. தாவீதை பார்த்து அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நின்று சொல்லுகிறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நேராக நன்மையும் கிருபையும் இந்த நாளிலே தொடரும். கர்த்தர் தொடர பண்ணுவார், கர்த்தர் ரிஜிஸ்டர் பண்ணுவார், கர்த்தர் உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நன்மையை விதைப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளவுதான், இனி நான் எங்க போவேன், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆற்றுவார், சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் பயப்படாதீங்க. உங்கள் வலது வாரிசுல நின்று உங்களை தட்டி கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஆல்மைட்டி காட் ஜீசஸ், அவர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். அப்படியே அவர் சொல்லுகிறார், ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஆமென் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல. நான் போன இடமெல்லாம் தோல்வியை சந்தித்தவன், போன இடமெல்லாம் வறுமையை சந்தித்தவன், வெறுமையை சந்தித்தவன், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான், உங்கள் குடும்பத்தை பார்த்துதான், உங்கள் பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுகிறார், திடமனதாயிருக்கு, கலங்காதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது எத்தனையோ தேவைகள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு தென்படவில்லை. மோசே மூலியமாய் கைட் பண்ணி மோசேவுக்கு சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். செய்கிற அற்புதம் அத்தனையும் கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். மோசே செய்யல, மோசேவை வைத்து கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த தெய்வ செயலியின் மூலியமாய் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கலக்கங்கள் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா? நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லையா? நான் உனக்கு உத்தரவு கொடுக்கவில்லையா? நான் உனக்கு என்னுடைய வசனத்தின் மூலியமாய் பேசவில்லையா? நான் அநேக காரியத்திலே உனக்கு நான் உணர்த்தினேனே, உனக்கு நான் சொல்லினேனே, உனக்கு இன்னும் புரியவில்லையா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைத்து நிற்கிறாய்? ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறார். தயவு செய்து கலங்காதீங்க. வாக்கு கொடுத்தவர் வாக்கு ஒரு நாளும் மாற மாட்டார்.
அவருக்கு மாற தெரியாது, அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தையை மறைக்க தெரியாது. அவர் சொன்னதுதான், அவர் எழுதுனதுதான், அது அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே ரெஜிஸ்டர் பண்ணி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? கேள்வி கேட்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க ஒருவேளை கேள்விக்குறியில உட்கார்ந்து இருக்கலாம். ஐயோ, எனக்கு இன்னும் ஒண்ணும் நடக்கல, ஐயோ எனக்கு கர்ப்பம் செத்து போய்விட்டது, எனக்கு இந்த கேன்சர் வியாதி ஆட்டி படைக்கிறது, எனக்கு இந்த எலும்பு பிரச்சனை ஆட்டி படைக்கிறது, எனக்கு இந்த நரம்பு பிரச்சனை ஆட்டி படைக்கிறது, எனக்கு இந்த கண்ணு பிரச்சனை ஆட்டி படைக்கிறது, எனக்கு இந்த தலை வலி பிரச்சனை ஆட்டி படைக்கிறது, இந்த காது வலி என்னை ஆட்டி படைக்கிறது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. எத்தனையோ பேரு அப்படி நீங்க கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லையா? நான் உன்னை திடப்படுத்துவேன் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? உன்னை வாழ வைப்பேன் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? உனக்கு ஜீவனை கொடுத்த நான் உனக்கு சுகத்தை தர மாட்டேனா? கர்த்தர் கேட்கிறார் உங்களை பார்த்து. கட்டாயம் உங்களுக்கு சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதம் நன்மையும் இறங்கி வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்பதாக ஒரு தாயார் வேலூர் பகுதியிலிருந்து போன் பண்ணி இடத்துல சொல்லும் பொழுது, ஐயா எனக்கு ரொம்ப நாளா இந்த நரம்பு பிரச்சனை, என்னால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் நான் போயிட்டு இருக்கிறேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது, எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என்னால நடக்க முடியாது, நான் வீல் சேர்ல தான் போவேன், என்ன ஒருத்தருக்கு தூக்கி தான் உட்கார வைக்கணும் என்று சொன்ன பொழுது அந்த தாயாரை பார்த்து நான் சொன்னேன், இது மனுஷனால் கூடாது, கர்த்தரால் எல்லாம் கூட என்று சொன்னேன். அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா நல்லா தூங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு புது உணர்வு, ஒரு புது ஃபீலிங், ஒரு புது அனுபவம் அவருடைய சரீரத்திலே வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்கிறது என்று சொன்னால், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார், விடுதலையை கொடுக்கிறவர் விடுதலை கொடுக்காமல் போக மாட்டார், உங்களுக்கு நன்மை செய்கிறவர் நன்மை செய்யாம போக மாட்டார். உங்களுக்கு கட்டாயம் நன்மைகளை, விடுதலையும், சுகத்தையும், அற்புதத்தையும், அடையாளத்தையும் செய்து விட்டுத்தான் அது போய்விடும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தையை ஒருவனிடத்திற்கு நேராக நான் அனுப்புவேன், அந்த வார்த்தை, அந்த வசனம் என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாது, அது செய்யக்கூடிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் மாற்றத்தையும் செய்து முடித்து விட்டுத்தான் திரும்பும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்ஸ் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நமக்கு நேராய் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை, அது அந்த வார்த்தை தெளிவுபடுத்தப்பட்ட வார்த்தை, அது ஒரு தடவுக்கு 7 தடவை புடமிடப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணும், அந்த வார்த்தை உங்களுக்கு மருத்துவம் பண்ணணும், அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வந்துருச்சுன்னா, உங்க உடம்புல புண்ணு இருந்தாலும் சரி, கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் சரி, கிட்னி செத்து போயிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கேன்சர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை விடுதலையை உண்டாக்கும். அந்த வார்த்தையுடைய சரீரத்துல மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ வைக்குங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வேத வசனத்தின் மூலியமா. இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணுமே, அவங்க என்ன சொல்லுவாங்களே தெரியலையே, அவங்க என்ன நம்மளை கஷ்டப்படுற மாதிரி பேசிக்குவாங்களோ என்று சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் அது சரியான இடமா இருந்தால், இந்த இடம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், கர்த்தர் அந்த இடத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், அவர் உங்க கூட தாங்க இருப்பார், அவர் உங்களோட தாங்க பேசுவார், அவர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுவார், உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. அவர் வழிகளில் வெளிச்சம் இருக்கும், அவருடைய வழிகளில் வெளிச்சம் தங்கும், அவருடைய வழிகளில் நன்மை இருக்கும், அவருடைய வழிகளில் விடுதலை இருக்கும், அவருடைய வழியில் கண்ணீர் துடைக்கப்பட்டு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அற்புதம் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே வாக்கியம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தும். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். இந்த வேத வசனத்துல 4 பாட்டு சொல்லப்படுகிறது. திடமனதாயிரு, திகையாதிரு, கலங்காதிரு, உன்னுடனே இருக்கிறேன்.
இதுக்கு மேல என்ன வேணுங்க? அவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் பத்திரமாய் போஷித்து விடுதலை கொடுத்து அடைக்கலத்தை கொடுத்து அவருடைய சட்டிய நிலையில தெளிவாய் கிரைவாய் மறைத்து நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்த அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். இன்னும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்னு சொல்ல. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படணும். உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா? போங்க, கர்த்தர் கூட இருப்பார். உங்களுடைய சரீரத்துல பிரச்சனையா? நீங்க எங்கேயாவது போய் ஸ்கேன் பண்ண போகணுமா? பயப்படாதீங்க, எந்த தப்பான ரிசல்ட் வராது. கர்த்தர் உங்களை விடுதலையா இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் வாக்கியம் பண்ணுவா. அநேக பிள்ளைகள் கர்ப்பவதியா இருப்பீங்க. இப்ப இன்னைக்கு ஸ்கேனுக்கு போகணுமே, இந்த டேட் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கொடுத்துருக்காங்களே, இது பிரசவ டேட்டா இருக்கு, நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கலங்காதே, பிரசவத்தை நடத்துகிற தெய்வம் பிரசவத்தை தடுப்பாரோ. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய பிரசவ வார்டுல கர்த்தர் வந்து உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் மாத்தி உங்களை திடப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சுகப்படுத்தி நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன்னையும் உன் பிள்ளையும் கர்த்தர் காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். உங்களை பார்த்துதான் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க மகளா இருக்கலாம், ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்க கூட பிறந்தவர்களா இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி இருப்பாங்களானால் இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராகத்தான் வந்து கொண்டிருக்கு. பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கருவில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்த தெய்வமா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த வேத வசனம் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இப்பொழுது வேதமாகவும் தெய்வமாகவும் இருக்கிறது. அந்த தெய்வம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். திடமனதாயிருங்க. அதுதான் உங்களை பார்த்து சொல்றாரு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். வேலைக்கு போகணுமா? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியவில்லையா? கலங்காதீங்க. உங்களுக்கு என்று குறிக்கப்பட்டு எழுதப்பட்டது இன்னும் அப்படி கண்ணுக்கு முன்பதாகத்தான் இருக்கிறது. அது ஒரு நாளும் மாறாது, மாறி போகாது. அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு கொடுத்ததுதான். அவருக்கு வாக்கு மாற தெரியாது, அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் இந்த காலை வெளியில உங்களோடு பேசி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கலக்கங்கள், உங்களுடைய நடுக்கங்கள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய பதட்டங்கள் இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கினாலும் இறங்குவார் என்ற அந்த வசனத்தின்படி அவர் உங்களுக்காக மனம் இறங்கி அந்த கலக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பதட்டங்களை எல்லாம் மாற்றுவார், உங்களுடைய வியாதிகளை எல்லாம் மாற்றுவார், உங்களுடைய சஞ்சலத்தை எல்லாம் மாற்றுவார், உங்களுடைய தவிப்பை எல்லாம் மாற்றுவார். அவர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே பிதாவின் இடத்துல பரிந்து பேசி அவர் இந்த நேரத்திலே எழுத ஆரம்பித்திருப்பார், அவர் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்திருப்பார், உங்கள் கரத்திலே கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிற உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். நீ ஒருவேளை ஐயோ இந்த மனுஷன் மூலியமா நான் வெட்கப்பட்டுருவேனா, இந்த மனுஷன் என்ன அவமானப்படுத்திடுவானா, இந்த மனுஷன் என்ன துக்கப்படுத்திடுவானா, நீ பயந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கணவர் வியாதிப்பட்டு படுத்த படுக்க இருப்பாரானால் உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வியாதி அனைத்தும்
மாறும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகின்ற வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உன்னுடைய கணவருக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகமும் அற்புதமும் இந்த வேளையில நடந்து கொண்டிருக்கிறது. ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது உங்களுடைய கணவர் விடுதலை பெற்றிருப்பார், சுகத்தை பெற்றிருப்பார், மாற்றத்தை பெற்றிருப்பார், பெரிய அற்புதத்தை பெற்றிருப்பார். தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. நரம்பு வியாதி உள்ளவர்களுடைய செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இந்த நரம்பு பிரச்சனை மாறும். எலும்பு பிரச்சனையில் உள்ளவர்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் எலும்புல இருக்கிற கேன்சர் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நேராக விடுதலை அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சரீரத்தில் எதனாகிலும் பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகள் இருக்குமானால் நீங்கள் பலவீனப்பட்ட இடத்துல ஒரு கரத்தை வைத்துக் கொண்டு ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக, தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவர், இந்த காலை வேளையில் இந்த அதிகாலை சத்திய துளிகளின் சத்தத்தின் மூலியமாய் உன் பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துறப்பா. திடமனதா இரு, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் அநேக காரியத்தை குறித்து திகைத்து கொண்டு, பயப்பட்டு கொண்டு, நடுங்கி கொண்டு, கடல் பிரச்சனை மித்தமாய், வியாதி மித்தமாய், பாடுகள் மித்தமாய் எத்தனையோ மனிதர்கள் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்க பிள்ளைகள் அப்பா திகைத்து போய் இருக்கிறார்களப்பா. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் மாற்றத்தையும் ஜெயத்தையும் இப்பொழுது நீர் அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. நீர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம், நீர் விடுதலை உண்டு பண்ணுகிற தெய்வம், நீர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, நீர் வாழ வைக்கிற தெய்வம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இப்பொழுது ஒரு அற்புதம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுது எல்லா நிந்தைகளும் மாறட்டும், எல்லா கஷ்டங்களும் மாறட்டும், எல்லா வியாதிகளும் மாறட்டும். நீர் கட்டளை இடும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்போ வாசித்த வேதத்தின் பிரகாரம் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா என்று நீர் கேட்கிறீர்கள். நீர் கட்டளை இட்டிருப்பீர். ஆனால் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு நேரம் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. விடுதலைகள் இறங்கி வரட்டும், மாற்றங்கள் இறங்கி வரட்டும், ஜெயங்கள் இறங்கி வரட்டும். அந்த கேட்ட சத்தியத்தின்படி உங்க பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, ரிசீவ் பண்ணிக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் கடந்து வரட்டும், விடுதலைகள் கடந்து வரட்டும். அநேக சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உண்டு என்று சொன்னீரே, அநேக சாட்சிகள் இந்த செய்தியின் மூலியமா நீ ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் ஜெயத்தை காணட்டும், மாற்றத்தை காணட்டும், பெரிய அற்புதத்தை காணும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கேட்ட இந்த சத்தியத்தின்படி நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியின் மூலியமா வெளிப்பாடு வந்திருக்குமானால், இந்த செய்தியின் மூலியமா நீங்கள் அற்புதத்தை பெற்றிருப்பீர்களானால், இந்த செய்திக்கு பிற்பாடு வருகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக நான் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.